ஹலோ தமிழ் ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை ரெடி பண்ணக்கூடிய அந்த மனநிலையிலே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான நிகழ்வுகள் இருக்குது. அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னென்னா ஈவினிங் 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அவரோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நைட்டு ஒரு முழு சிவிலைசேஷனே நாங்கள் அழிக்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் நினச்சாலும் அதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியாத அளவுக்கு நாங்கள் கொண்டு போக போகிறோம்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இனப்படுகொலை பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டோட பிரசிடென்ட் ஓப்பனாக சொல்கிற மாதிரி, ஓப்பனாக மிரட்டுற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானில் ரெஜிம் சேஞ்ச் வந்துடுச்சு. அண்ட் இப்போ இருக்கிற ரெஜிம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆளுங்க. முன்ன இருந்தவங்கள மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேடிக்கலைஸ் ஆகல, ஓரளவுக்கு ரேடிக்கலைஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி அவங்க நல்ல முடிவு எடுக்கலையானா ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா பிரிட்ஜஸ், பவர் பிளான்ட் எல்லாம் அழிச்சு அவங்கள ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுவான்ற மாதிரி அவர் மிரட்டியிருக்காரு. ஸோ இன்னும் கரெக்டாக 12 மணி நேரம், அதாவது அமெரிக்காவில் ஈஸ்டர்ன் டைம் 8 PM பார்த்தீங்கன்னா அட்டாக் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா டீலுக்கு வராங்களா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டும் பேனிக் ஆயிருக்கு. ஈவன் யூரோப்பியன் மார்க்கெட் மத்தியானம் ஒரு 1%, 1.5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அந்த எல்லா பாசிட்டிவிட்டியும் வேனிஷ் ஆகிடுச்சு. ஈவன் நம்மளோட நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிஃப்டி நாளைக்கு ஒரு 160 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நைட்டு என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அண்டு நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கேப் அப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மிகப்பெரிய கேப் டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பிரேவாக ஒரு இரும்பு மனதோடு பார்த்திங்கன்னா அதை அணுக வேண்டியது இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்டு நம்மளோட ஆஸ் யூஷுவல் அனலைசிஸ்க்கு வந்தோம்னா, நேற்று நம்மளோட மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரம்ப் அவங்களோட டைமுக்கு மதியானம் 1 மணிக்கு ஸ்பீச் கொடுக்குறாரு. நம்ம டைமுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார அந்த ஸ்பீச் வருது. இந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் இந்த பிரச்சனையை முடிக்கணுன்ற எண்ணத்தோட தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட டாப் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் டீலில் இதுக்கு முன்னாடி ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் எப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கணும். டோலெல்லாம் வாங்குறதுக்கு ஈரானை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை டோல் வாங்குறதா இருந்தால் நாங்களே வாங்கிப்போமே, ஈரான் இதுக்கு வாங்க விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு ஈரான் எந்த அளவுக்கு ஒத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஈரான் இதுக்கு ஒத்துக்கலைன்னா அவங்களோட பவர் பிளான்ட், பிரிட்ஜஸ் எல்லாத்தையுமே நாங்கள் அழிப்போம்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவலாக மிரட்டுற மாதிரி மிரட்டியிருக்காரு. ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த அளவுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம், இந்த அளவுக்கு மார்க்கெட் பேனிக் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறமாவும் அமெரிக்கன் மார்க்கெட் அந்த அளவுக்கு பேனிக் ஆகலை. காரணம் என்னென்னா, ஒருவேளை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ், அவங்களோட இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் இவர் சும்மா இந்த மாதிரி தான் உதாரிடுவார், நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்துட்டு வேறு மாதிரி பேசுவார்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவாக தான் இருந்தது. நிக்கை இண்டெக்ஸ் 1% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. காஸ்பை இண்டெக்ஸ், கொரியன் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 3% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா காஸ்பை இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பாசிட்டிவிட்டி போயிட்டு ஃப்ளாட்டாக இருந்தது. நிக்கை இண்டெக்ஸ் -1% ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த பேனிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டுக்கு அப்படியே தொத்திக்கிச்சு. நம்மளோட மார்க்கெட்டில் இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா 130 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. சரி, ஈரான் இஸ்ரேல் இந்த பிரச்சனை விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாற்றில் முன்ன எப்பயும் இல்லாத அளவுக்கு இஸ்ரேலும் மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இந்த ஈரான் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவங்கள ஒன்று சேர்த்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன் மாதிரியான நாடுகளும் சரி, இஸ்ரேலும் சரி, ஈரானை இப்போ ஒரு பொது எதிரியாக பார்க்குறாங்க. அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் ஒரு அமைதியின்மை உண்டாக்குறதே ஈரான் தான் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க. சான்ஸ் கிடைச்சா ஈரானை மொத்தமாக முடிச்சிடணுன்ற வெறியோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கலில் நான் படித்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நவ்வில் வந்த ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கெமினி பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக இருக்கார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் QOM அப்படின்ற ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்தது காலையில் 9-9:30 மணிக்கு. அண்ட் மத்தியானம் ஒரு 11:30 மணி 12 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அந்த சிட்டி மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, இதுதான் சான்ஸ் ஈரானை முடிச்சு கட்டிடணும்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒருவேளை சுப்ரீம் லீடர் பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையில் ஈரானை வழிநடத்தி போயிட்டு இருக்கிறது யார்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரசிடென்ட் கிடையாது. ஏன்னா அவங்களோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா போன வாரமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோன்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். அதனால் மார்க்கெட் ரிகவர் ஆச்சு. ஆனால் அமைதிக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், சுப்ரீம் லீடர் தான் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு IRGC தரப்பில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் லீடர் அன்கான்ஷியஸாக இருக்காங்கன்னா அப்போ இப்போ கண்ட்ரியை லீட் பண்ணிட்டு இருக்கிறது யார்?
ஐஆர்ஜிசின்னு தெரியும். ஆனால் ஐஆர்ஜிசி லீட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து நமக்கு வருது. ஒருவேளை அமைதி உடன்படிக்கை எட்டப்பட்டால் அந்த ஐஆர்ஜிசி லீட் பண்ணியிருக்கக்கூடிய நபர் ஒத்துக்கிட்டாதான் இந்த அமைதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியல். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 130 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக ரெக்கவர் ஆகிட்டே வருது. ரொம்ப பெரிய மூவ்மெண்ட்டாலாம் இல்லை, மைல்டாக ரெக்கவர் ஆகிட்டே வருது. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 22,985 வந்து ரெசிஸ்டன்ட் ஆகுது. அதை நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நம்ம மத்தியானமே வந்து சொல்லியிருந்தோம், காலையிலேயே சொல்லியிருந்தோம். அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 16 இன்ட்ராடே லோ, அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிச்சு. நேற்று இன்ட்ராடே ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டு தான். ஸோ அந்த பாயிண்ட்டை உடைக்காமல் மறுபடியும் ஒரு ரிவர்சல். ஆனால் மத்தியானத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் டிராஸ்டிக்காக விழுது. க்ரூட் ஆயில் விழும்போது நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 23,000 கிராஸ் பண்ணிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம கொடுத்தது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் போட்ட ட்வீட்னால வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் காமிச்சிட்ருக்கு. ஸோ அடுத்த 12 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்து தான் நாளைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டியோட அவுட்கம் வந்து வந்துடும். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மேக்ஸிமம் வந்து மாற்றம் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்கன்னா அது நம்மளோட மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடெல்லாம் இருக்கிற காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்டர்நேஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அடுத்து வரக்கூடிய மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கணும். அதுவும் ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எத்தனை பிரச்சனை பாருங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோன்னு பார்த்தோம்னா 2:1 ரேஷியோவில் இருந்துருக்கு. அதாவது 2000 ஷேர் வந்து பாசிட்டிவாக இருந்தால் 1147 ஷேர் வந்து நெகட்டிவாக இருக்குது. அண்ட் எஃப்ஐஐடிஐ டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா நேற்று எஃப்ஐஐஸோட இண்டெக்ஸ் ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 82% குறைச்சிருக்காங்க. அதாவது அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா 83% இருந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷார்ட்ஸ் வந்து இண்டெக்ஸில் வந்து குறைச்சிட்டு வராங்கன்றது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்க்கப்படுது. அண்ட் கேஷ் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா எஃப்ஐஐஸ் வந்து 8,692 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 79 அதாவது 7,979 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் செல்லர்ஸாக தான் இருக்காங்க. அதில் வந்து மாற்று கருத்து வேணாம். கோல்டு அண்ட் சில்வர் எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ளார $4,650 $4,700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ட்ராடேல வந்து நான் அந்த க்ரூட் ஆயில் விழுந்த போது நம்மளோட நிஃப்டி 23,000 கிராஸ் பண்ணிச்சுன்னு சொன்னல, அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து $4,700 டச் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கூல் டவுன் ஆயிடுது. நம்மளோட நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் மூமெண்ட்டமாக கேரி அவுட் பண்ணுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸ் இன்டர்நேஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவுன்ஸுக்கு $4,650 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட மார்க்கெட்டில் 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,023 ரூபா ஒரு கிராமுக்கும், அண்ட் 22 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 13,770 ரூபா ஒரு கிராமுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,33,000 பர் கிலோக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர்ஸில் இருக்கக்கூடிய மூமெண்டம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளோட ப்ராடர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு பாசிட்டிவாக, அதாவது ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 0.17% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதனால் என்னதான் 0.5% நம்மளோட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நிஃப்டி ஐடிலையோ இல்லை நிஃப்டியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாதவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கும். அண்ட் நிஃப்டி ஐடி எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து 2.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அண்ட் நிஃப்டி மெட்டல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. காரணம் என்னென்னா இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ஸ் வந்து இந்த வேதாந்தா, அலுமினியம் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் இந்துஸ்தான் ஜிங்கோட ரேட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் இருக்கக்கூடிய சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் காரணமாகவும் அண்ட் ஈரானில் இருக்கக்கூடிய அலுமினியம் பிளான்ட், ஸ்டீல் பிளான்ட் எல்லாம் அடித்ததனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாக கமாடிட்டியோட ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிறதுக்கான ரிஸ்க் இருக்கிறதுனால இந்த ஷேர்ஸோட ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ். மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நான் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன். அந்த வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வந்தோம்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் குறித்து சில செய்திகள் இருக்குது. அண்ட் இவங்களோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் சஃபாரி, ஹேரியர் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 71% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
கர்வ், சியாரா மாதிரியான கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 176% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவான விஷயம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா கார் செக்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடல் கார்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் யூகேல இருக்கக்கூடிய ஜேஎல்ஆர் சேல்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அதாவது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதே Q4ல 14,178 கார்ஸ் வந்து செல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வருஷம் Q4ல வந்து பார்த்தீங்கன்னா 13,753 கார்ஸ் வந்து செல் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த இன்ஃப்ளேஷன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில், இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிரச்சனை காரணமாக லாஸ்ட் ஒரு மாதமாகவே அவங்களோட பிஸ்னஸ் அடிபட்டிருக்கும். ஒருவேளை இந்த பிஸ்னஸ் அடிப்படாமல் இருந்திருந்தால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சேல்ஸ் அதிகமாகவே நடந்திருக்கும் அந்த யூகேல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பற்றின அப்டேட். அடுத்து ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க்கோட Q4 பிஸ்னஸ் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லோன் அண்ட் அட்வான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 96% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட டெபாசிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இதுதான் வந்து ஹையஸ்ட் டெபாசிட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,950 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறதா, டெபாசிட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கிளியராக வந்து இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்குன்றது வந்து இது சிக்னலாக கொடுக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீப் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருந்தது. காரணம் என்னன்னா ONGC கிட்ட வந்து இவங்களுக்கு 59 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் இன்வெஸ்டர்ஸில் ஒருத்தரான டோலிகனாவோட பேர் வந்து காணப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோலிகனா வந்து 1.3% ஷேர்ஸ் வந்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனில் ஹோல்ட் பண்ணுறாங்க. சாரதா கார்ப்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு இவர் வந்து ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனிஸ் தான். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் அலம்பிக் ஃபார்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டாபாக்ளிஃபோசினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USFDA அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ டாபாக்ளிஃபோசின் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ட்ரக் தான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் சிட்டி குரூப் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட டார்கெட் ப்ரைஸை கிட்டத்தட்ட 54% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இங்கேருந்து 650 ரூபா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட ரெவன்யூ growth தான். காரணம் என்னன்னா இயர் பேசிஸில் 65% அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டோட விலை வந்து அதிகமாகும் போது அவங்க அதே கிராம் அளவுக்கு கோல்டு விற்றா கூட அவங்களோட டாப் லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அண்ட் மார்ஜின்ஸ் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் பாட்டம் லைன் இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்டோ IPOக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபி வந்து அப்ரூவல் கொடுத்துட்டதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ச் பண்ணணும். ஜெப்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான ஒரு ஆன்லைன் டெலிவரி பிளாட்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இவங்களோட DRHPல இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்குது, இவங்க என்ன வேல்யூவேஷன் வராங்கன்றதை பொறுத்து அப்ளை பண்ணலாமா வேணாமன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களும் அவனுங்கள மாதிரி வந்து ஹையர் வேல்யூவேஷனில் தான் வருவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ஒரு கொலாபரேஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ரெடி இன்ஃபோசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டொபாஸ், கோபால்ட் மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸையும் சேர்த்து இன்டர்நேஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் சொல்யூஷன் டெலிவர் பண்ணுவாங்களே இந்த என்டர்பிரைசஸ்க்கெல்லாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸோட டைப் போட்டுட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அவங்களோட ரிசல்ட்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி செக்டர் வந்து 2.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் வெகு சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா Q4க்கான ரிசல்ட்ஸ் வந்து ஐடி செக்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியில் ஒரு லைட் ரிகவரி தெரியுது. முன்ன வந்து பார்த்தீங்கன்னா 160 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். அண்ட் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அண்ட் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு, அட்டாக்ஸ் அதிகப்படுத்த போகிறாங்களா, பதிலுக்கு ஈரான் அடிக்க போகிறாங்களா, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் இருக்க போகுது. அண்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்கிற பாருங்கள், மார்க்கெட்டுக்கு யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை. அதாவது பிரச்சனை முடியுதா அப்படின்றது தான் விஷயம். பிரச்சனை முடியுதான்னா சீஸ்ஃபயர் ஒன்று தான் இல்லை, ஈரான் கம்ப்ளீட்டாக தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தால் கூட இந்த பிரச்சனை முடிஞ்சதாக தான் அர்த்தம். மார்க்கெட் அதுக்கப்புறம் ரிகவர் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது US வந்து கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிட்டாங்க, ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட்டுக்கு வந்து அது பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மேற்கொண்டு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.